ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் வறுவல் எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா எலும்பு பீஸாக எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பட்டை வகைகள் எடுத்திருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்களோ அதை எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, அது மாதிரி. ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நல்லா கைவுரலில் நச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் எடுத்துக்கோங்க. இது மட்டன் வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் ஆனியனோட கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. இது பாருங்கள், நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை உருவின பிறகு அதோடைய தண்டுகள் இருக்குல்ல, அதை நம்ம சூப்பில், அதாவது மட்டன் வேக வைக்கும் போது சேர்க்கும் போது அதோடைய எசன்ஸ் நல்லா இறங்கி, அது ஃப்ளேவர் இறங்கி சூப்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் மட்டனை நம்ம சேர்த்துருவோம். எப்பொழுதுமே மட்டன் வறுவல் இதை மாதிரி செய்யும் போது சூப் அதுக்கெலாம் நம்ம இது மாதிரி நல்லா எலும்பு பீஸாக எடுத்துக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி எலும்பு பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த எலும்புகளில் இருக்கிற சூப்பு நல்லா இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பாக எடுத்து குடிக்கும் போது கூட செப்பரேட்டாக நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்துருவோம். தண்டுகள் வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துருக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செய்யலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நம்ம அரிஞ்சு வச்சுருந்த ஆனியனையும் தக்காளியும் சேர்த்துருவோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம குழம்பு பண்ண போகிறதில்ல, இப்போ வறுவல் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மட்டனை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருவோம். இப்போ நம்ம குக்கரை விசில் வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு 3 விசில் முடிஞ்சிருச்சு. நம்ம ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஆவி பறக்குது. மட்டன் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், தனியாக எலும்பு வர அளவுக்கு மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். இந்த சூப் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்க நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு பேலன்ஸை நம்ம குக்கிங்கில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். பட்டை வகைகள் சேர்த்துருவோம். ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துப்போம். பட்டை ரொம்ப வெடிக்க வேணாம். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துருவோம். இந்த மாதிரி நீலவாக்கில் வறுவலுக்கெலாம் இது மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணாலே போதும். பாருங்கள், ஆனியன் நிறைய தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் ஆனியன் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வறுவலுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கினா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி ஆனியனில் சாப்பிடும் போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம நல்லா ஆனியனை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா நம்ம கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க, அது நல்லா குக் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வரையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம சூப்பில் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இல்லைனா இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல்லு ரொம்ப டாமினேட் பண்ணும். நம்ம இப்போ பூண்டை சேர்த்துருவோம். நம்ம நச்சு வச்சுருந்த பூண்டை சேர்த்துடலாம். மட்டன் வறுவல், சுக்கா இது மாதிரிலாம் செய்யும் போது நம்ம இது மாதிரி பூண்டை நம்ம நச்சு சேர்க்கும் போது நமக்கு இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிடும் போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் நமக்கு. அதனால் இது மாதிரி நம்ம சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் இதையும் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ளேம் நான் நல்லா ஹையில் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இதுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம வச்சுருந்த மசாலா ஐட்டம் பார்த்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தனியாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள். நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூளும் கரம் மசாலாவும் கம்மியாக எடுக்கணும். தனி மிளகாய் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். தனியாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா இதை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம்.
நான் நல்லா எலும்பு பீஸாக வந்து இன்றைக்கி மட்டன் எடுத்து வேக வச்சுருக்கேன். அதோடைய எலும்பில் இருக்கிற சூப் எல்லாம் இறங்கி நம்ம சூப்பாக வந்து இதை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். பாருங்கள், நான் மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ மட்டன் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். அது வேகும்போது கொஞ்சமாக சுருங்கிடும். அதனால் நீங்கள் அதிகமாக வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். நம்ம சூப்பு தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தண்ணி எல்லாம் நல்லா வற்றிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துருவோம். தேங்காயும் சோம்பும் சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பத்தை தான் தேங்காய் இருக்கும், கெட்டியாக அரைச்சிக்கணும். நம்ம மசாலாவுடைய வாசனையும் காரமும் இது தூக்கலாக இல்லாத அளவுக்கு கொஞ்சமாக மட்டுப்படுத்தும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ நம்ம நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எல்லாமே மட்டனோட நல்லா ட்ரைன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இதை தூவிக்கலாம். தூவி இதையும் வந்து ஒரு 1 மினிட் வந்து நம்ம இன்னும் நல்லா டீப்பாக வந்து குக் பண்ணுவோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மட்டன் வறுவல்னு. அதனால் ஃபுல்லாக வந்து தண்ணி நல்லா வற்றணும். அந்தளவுக்கு வந்து இதை நம்ம இப்போ வேணால் நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். வச்சு இதை ஒரு 1 மினிட் வந்து நம்ம குக் பண்ணுவோம். பாருங்கள், எலும்போடு நல்லா பார்க்குறதுக்கு மட்டன் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் வறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.